ஆமா நான் தான் உன் தலைவர். அப்பா அடுத்த ஆளுக்கு ஓட்ட போட்டு நக்கிட்டு ஐயா ஐயா வாங்க 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 ஐயா ஓட்டு கேட்டு வந்திருக்கோம் ஐயா. எந்த கட்சியில இருந்து வந்திருக்கீங்க? NUK கட்சியா? அப்படின்னா நொப்பன உதச்ச கட்சி. ஆமா, உங்க கட்சியோட கொள்கை என்ன? நம்ம கட்சியோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவோமா. ஆவோமானா அனைத்து ஓட்டையும் வாங்கி அனைவர் வாயிலையும் மண்ணடிப்பது. அப்படின்னா ஓட்ட போட்டு பாருங்க, ரோட்ல நின்னு பாப்பீங்க. கட்சியே சரியில்லையப்பா. ஐயா சத்தியம் தர்மம் நாணயம் இதுதான் எங்களோட கட்சி. ஆமா, உங்களுக்கு ஓட்டு போட என்ன பண்ணுவீங்க? ஐயா ஓட்டையை அடைப்பேங்க ஐயா. என்னது? ரோட்ல உள்ள ஓட்டையை அடைப்புன்னு சொன்னாரு. ஆமா ஆமா, அண்ணன் சொன்ன மாதிரி. வேற என்ன பண்ணுவீங்க? வேற என்ன இரியாச்சத்தை சும்மா நான் பேசுறேன். நான் தான் பேசிருக்கல. நான் தலைவரா நீ தலைவரா? ஐயா வேற என்ன பண்ணன? ஏற்கனவே இருந்ததெல்லாம் எனக்கு முன்னோர்கள் சுரண்டி விட்டு சென்று விட்டார்கள் ஐயா. மிச்சம் மீது ஏதாவது இருந்தால் நான் சுரண்ட வந்து உள்ளேன். புரியல தம்பி. சுத்தி உள்ள எல்லாத்தையும் அடைப்பேன்னு சொன்னாரு, ரோட்ல உள்ள ஓட்டைய. ஆமா ஆமா, அண்ணன் சொன்ன மாதிரி. உங்களுக்கு ஓட்டு போட்ட என்ன பண்ணிப்புட்டு நான் சொல்றேன் தலைவர். தலைவரே நல்லா இருக்கும். பேசாம இரியா நீ. சொல்லுங்க. இரியா நான் பேசிக்கிறேன். மக்கள்கிட்ட எப்படி ஓட்டவானு எங்க ஓட்டே போன்னு எனக்கு தெரியும். 40 வருஷமா அந்த கட்சியில என்னங்கிறது எனக்கு தான் தெரியாது. பெணி புட்டு பிச்சை எடுத்தாதாயா துட்டு. என்ன சொன்னீங்க? அது இல்லையே, நம்ம நாட்டுல பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதாங்க. ஆமா ஆமா, அண்ணன் சொன்ன மாதிரி. சரி, வேற என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மேல வேற என்ன பண்ணணும்? தம்பி, நீங்க சொன்னது எனக்கு புரியல. அது அடுத்து வேற என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. நீ விவசாய கடன் எல்லாம் ரத்து பண்ணுவீங்களா? ஐயா விவசாயத்தை ரத்து பண்றதுதான் எங்களோட கோரிக்கையே. தம்பி என்ன சொன்னாரு அவரு? இல்ல, இனிமே விவசாயிகளே கஷ்டப்பட மாட்டாங்கன்னு சிம்பாலிக்கா சொன்னாரு. ஆமா ஆமா, அண்ணன் சொன்ன மாதிரி. ஓ அப்படிங்களா? ஆமாங்க ஐயா. எங்க வீட்டுல கரண்டே இல்ல, ஏற்படுத்தி கொடுப்பீங்களா? ஐயா என்ன இப்படி கேட்ட முடிய? மக்களுக்கு நல்லது செய்யறதானே என்னோட வேலையே. தம்பி டிபிக்கு போன போடு. தம்பி ஐயா வீட்டு பேர் என்ன? 010. 010 ஏகிறே. நான் போனா வைக்க போறோம். வார்டு நம்பர் 010ல வீட்டுல கரண்ட் இல்ல. என்னன்னு கேளு. ஐயா நீங்க கடைசியா என்னைக்கு கரண்ட் பில் கட்டினீங்க? ஜஸ்ட் ஒரு 8 மாசம் ஆகி போச்சு. ஐயா நான் செருப்பு கட்டி உங்களை அடிக்க முன்னாடி நீங்களே போயிருங்க ஐயா. ஓட்டுறவங்க முக்கியமா? ஆமா கண்டிப்பாவா? கண்டிப்பா. வழி இல்ல. ஐயா 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 கும்பிடுங்க ஐயா. வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணுமா? நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும். உங்களுக்கு ஓட்டு போட்டா எங்களுக்கு என்ன லாபம்? ஐயா எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ரோடு லாபம். எது? ரோடு நல்லா பல்லன்னு படுக்கிற வசதியோட இருக்கும். ஆமா ஆமா, அண்ணன் சொன்ன மாதிரி. ஆமா, வேற என்ன பண்ணுவீங்க? வேற என்ன பண்ணுவோம்? இருக்கிற மொத்தத்தை எல்லாத்தையும் சுருட்டிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட வேண்டியதான். இல்ல, அது இங்க இருக்க எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு பணி செய்ய போறோம். ஆமா ஆமா, அண்ணன் சொன்ன கரெக்டா தான் இருக்கு. தம்பி தானே கரெக்டா தான் இருக்கு. தம்பி தானே. சரி, இந்த நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணுவீங்க? ஐயா சும்மா வந்துட்டு என்ன பண்ணியா ஏது பண்ணி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். நாங்க என்ன பண்ணுங்கிறது மொத்தத்தையும் சொல்றேன் கேளுங்க. ஏன்னா எங்களுக்கு மத்தவங்க மாதிரிலாம் பொய்யெல்லாம் பேச தெரியுங்க. எங்களுக்கு ஒண்ணுலயே உண்மைதான். ஓகேங்களா? மத்தவங்க பாத்தீங்கன்னா ரோடு போட்டு தரேன்னு சொல்லுவாங்க, ஆனா போட்டு தர மாட்டாங்க. வீடு கட்டி தரேன்னு சொல்லுவாங்க, வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி தரேன்னு சொல்லுவாங்க, பாத்ரூமே போக மாட்டாங்க. தண்ணி தொட்டி கட்டி தரேன்னு சொல்லுவாங்க, குடிக்க கூட பச்சை தண்ணி தர மாட்டாங்க. மக்களோட மக்களா இருப்புன்னு சொல்லுவாங்க, ஆனா ஐரோப்பியால ஐட்டம்ஸ் அங்க அடிக்கும். ஐயா நாங்க அப்படி எல்லாம் இல்லைங்க ஐயா. என்னென்னலாம் சொல்லமோ எல்லாத்தையும் நாங்க பண்ணுவோம். ஆமா, அப்படிதான் சொல்றீங்க. நீங்க குடுக்குற 1-2 உங்க கூட இருக்க கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. இதுல என்ன தெரியுது? ஏமாளி நீங்க தான் தெரியுது. அப்படி இல்லைங்க, மக்கள் ஏமாறவே மாட்டான்னு சொல்றாரு. அதான். ஆமா ஆமா, அண்ணன் சொன்ன மாதிரி. எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல. இந்த ஓட்டு நமக்கு தேவையா? கண்டிப்பா தேவை தலைவர். தேவையா? ஐயா ஒரு ரேஷன் கார்டுக்கு எத்தனை நபர் இருக்கீங்களோ தலைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோம். ஐயா குடும்பத்துல எத்தனை பேர் தெரிஞ்சுக்கலாமா? 4 பேரு. 4 பேர் இருக்கீங்க. அப்ப தலைக்கு 2000னா 4 பேருக்கு 6000 ஆச்சு. இந்த 6000 மாசம் மாசம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல டெபிட் ஆயிரும். ஆமா ஆமா, தலைவர் சொன்ன மாதிரி. இதை எப்படி நான் நம்புறது? என்னங்க ஆரம்பத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆகும் நம்பிக்கை இருந்துச்சா? இல்ல. அந்த மாதிரி நம்பாதியா? இதுல நம்பிக்கை இல்ல உங்களுக்கு?
ஐயா இது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல பசங்க இருக்காங்களா உங்களுக்கு? 2 பசங்க இருக்காங்க. உங்க பசங்க என்ன 12வது படிப்பாங்களா? ஆமா. இப்போ உங்க பசங்க 12வதுல நல்ல மதிப்பெண் எடுத்தா மேல் படிப்புக்கு நாங்களே படிக்க வைக்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு 600 மதிப்பெண்ணுக்கு 645 மதிப்பெண் எடுத்தா மேற்படிப்பு நாங்களே படிக்க வச்சிரும். ஆமா ஆமா தலைவர் சொன்ன மாதிரிதான். தலைவரே இதுல எனக்கு சுத்த நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு பிள்ளையா பிறக்காதுன்னு உங்க பொண்டாட்டி நம்பினால அந்த நம்பிக்கை நீங்க எப்படி உடைச்சிய? ஆமா ஆமா ஆமா. அந்த நம்பிக்கை நீங்க எப்படி உடைச்சீங்களோ அதே மாதிரி இந்த குறிக்கோளை நாங்க உடைப்போம். கண்டிப்பா தலைவர் உடைச்சிருவோம். தலைவரே இதுல எனக்கு சுத்த நம்பிக்கை இல்ல. ஐயா இது மட்டும் இல்ல, தலைக்கு 200 சேர்த்தபடியே தலை போற்றும் தலை பிரியாணியும் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? தலைவரே என் ஓட்டே உங்களுக்கு தான். இந்த ஓட்டை விட்டு கொடுத்தா அடுத்த டைம் போட்டுருவேன். இதெல்லாம் செயலாளர் எடுக்கக்கூடிய தலைவரே, இந்த குடியிருப்பு, இந்த பகுதியில மொத்தம் 45 குடியிருப்பு. பெண்கள் அதிகமா ஆண்கள் அதிகமா? அதுல பெண்கள் தான் தலைவரே. பெண்கள் அதிகமா? அப்பனா 100 நாள் வேலை 10 நாள் வை. ஒரு நாளுக்கு ஒரு ஆளுக்கு 10,000 சம்பளம் வை. பெண்கள் ஓட்டு அம்புட்டு நமக்கு தான். ஆண்கள் ஆண்கள் தலைக்கு ஒரு கோட்டை கூட அம்புட்டு தலை விட்டு நமக்கு தான். சரியா? தலைவரே ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு 500 ஏக்கர் மட்டும் போதும். தாராளம் எடுத்துக்க. தலைவா நீ அப்ப ஊர் மக்கள் ஒதுக்க போறது இல்லையா? நம்ம பண்ணாத பித்தலாட்டமா? நீ வேணா 250 ஏக்கர் கமிஷன் வச்சுக்க. வாங்க தல. ஓட்டு கேட்டு வரப்ப மட்டும் ரோட போடுவோம், கிணறு தோண்டுவோம், கரண்ட் கொடுப்போம் சொன்னீங்களே, ஏதாவது பண்ணீங்களா? இப்ப மட்டும் இன்ஸ்டாகிராம்ல மக்களோட தலைவர்னு போஸ்ட் போடுற, அதை தூக்கி 4 பேர் ஸ்டோரி போடுறான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்களுக்கு பட்டம் போட்டாச்சும் அர்த்தம். ஒன்னதெல்லாம் எப்பயா பண்ணுவீங்க? என்னத்த பண்ண சொல்ற? ஏண்டா 10 வருஷமா நான் அதை பண்றேன் இதை பண்றேன் ஓட்ட போடுங்கன்னு வந்து கெஞ்சினப்போ ஒரு பையன் இந்த ஊர்ல எனக்கு ஓட்டு போட்டியாடா? தலைக்கு 200 வாய்க்கு கோட்டர் ஊத்தம் தானே எனக்கு ஓட்ட போட்டியா? இன்னைக்கு கோட்டர் பிரியாணியோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? 350 ரூபா. 350 7 லட்சம் ஓட்டு எவ்வளவுரா? எல்லா காசையும் உங்ககிட்ட போட்டு கடலை போய் தடவானா? அதான் உங்களுக்கு வந்து மனு லைட்டா கைய வச்சேன். என் பசங்களும் கை நிறைய சம்பாதிச்சாங்க. இதெல்லாம் நல்லா இருப்பீங்களாடா? டேய் ஆமாடா, நீ என்னைக்கு நோட்டை வாங்கி ஓட்ட போட்டீங்களோ அன்னைக்கே உங்க தலைமுறை அழிஞ்சு வச்சிடா. நான் மட்டும் என்ன கெட்டவனா? நானும் வரும்போது நல்லவனாடா வந்தேன். ஒரு பணத்தால பணத்தை புரிஞ்சுக்காம வச்சியலடா. பணத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க, நிக்கிறேன் பணத்தை பார்த்து ஓட்டு போட்டு பழங்கய்யா. அப்பதான் நல்ல தலைவன் உருவாகும். நல்ல தலைவன் உருவானாதான் நல்ல நாடு உருவாகும். நல்ல நாடு உருவாகும், நாட்டோட மக்கள் நல்லா இருப்பாங்க. பணத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க, நிக்கிறேன் பணத்தை பார்த்து